மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் மாவட்ட ஆட்சியர் முகாமிட்டு உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தில் ஆய்வு நடத்தியிருக்காரு. அது ஒரு பகுதியாக 2வது நாளா குத்தாலம் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்துல பார்வையிட்டாரு. அப்போ மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகளை ஆட்சியர் வழங்கினாரு. அதைத் தொடர்ந்து குத்தாலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நேரடியாகவே போய் பார்வையிட்டிருக்காரு. அங்க உள்ள விவசாயிகளிடம் ஆட்சியர் கலந்துரையாடி, நெல் மூட்டை தலா ஒன்றுக்கு 40 ரூபாய் வீதம் இங்க வசூலிக்கப்படுதாப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஆட்சியர். அப்போது ஒரு விவசாயி, பணம் வசூலிக்கப்படுவதில்லை ஐயா அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு ஆட்சியர் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக, உங்க குலதெய்வ சாமியோட பேர் என்னன்னு கேட்டு அவரு காத்தவராயன் சொல்ல, காத்தவராயன் மேல சத்தியமா சொல்லுங்க வசூலிக்கப்படலையா அப்படின்னு கேட்க, அதுக்கும் கொஞ்சம் கூட அசரலையே விவசாயி. அதுக்கும் காத்தவராயன் மேல சத்தியமா நெல் மூட்டைக்கு பணம் வசூலிக்கப்படுவதில்லையா அப்படின்னு அடிச்சு பேசுறாரு. அதுக்கப்புறம் ஆட்சியர் அவரே சோர்வடைஞ்சு, இவங்க என்ன சொன்னாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க போல அப்படின்னு, சரி வாங்க ஆபீசர், லோடு மேன்கள்லாம் தவறு செய்வதா எனக்கு புகார் வந்திருக்கு, உடனடியா அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு எனக்கு அறிக்கை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது குருவை வந்து உங்களுக்கு எத்தனை, இந்த இதுல வந்து எவ்வளவு உங்களுக்கு ஏக்கரேஜ் ஹெக்டர்ல எவ்வளவு உங்களுக்கு இல்ல மொத்த ஏக்கர் பயிரிட்டது எவ்வளவு உங்களுடைய ஏங்க உங்களுக்கு தெரியுதுங்க. இதுக்கு இந்த டிடிசிக்கு வரக்கூடிய வில்லேஜஸ் எத்தனை, எவ்வளவு ஏக்கர் பயிராயிருக்கு, அதில் எவ்வளோ வந்து குருவை, இன்னும் எவ்வளோ வர வேண்டியது. டோட்டலாக டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 39,000 ஹெக்டேர்ஸ் பண்ணியிருக்கோம். 39,000 ஹெக்டேர்ஸ், 25,000 ஹெக்டேர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி சாகுபடி பண்ணி வந்துருச்சு. உங்கள் ஏரியாவுக்கு நம்ம கேட்குறது என்னன்னா, எவ்வளோ தூரம் வந்து நெல் வந்திருக்குன்னு தெரியணும்னா, தெரியுமா தெரியாதா? சரி, லாஸ்ட் இயர் எவ்வளோ பண்ண, இந்த டைமில் இந்த தடவை எவ்வளோ பண்ணோம் அது தெரியுமா? இல்லை இந்த சம்பாசி இது குருவை சீசன். போன வருஷம் எவ்வளவு வந்துச்சு? இந்த ஆய்வுல மாவட்ட துணை ஆட்சியர் ஷபீர் ஆலம், ஆர்டிஓ விஷ்ணுபிரியா உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.